இந்த வீடு பார்க்குறக்கு டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு மாதிரி இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட 2 BHK வீடு தாங்க. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கட்டப்பட்ட வீடு. வீட்டில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அது போக 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், 16 லிவிங் ஸ்பேஸ், ஸ்பேசியஸான டைனிங், அது போக ஒரு சூப்பரான மாடல் கிச்சன், எல்லா பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஸ்பேஸ்னு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. பொதுவாக கார்னர் சைட்டில் வீட்டோட 2 சைடுமே எலிவேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் அந்த ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு ஒரு ஹெட்ரூமை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய பேரப்பெட் வால் எல்லாத்தையும் ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்கறனால பார்க்கறதுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டின வீடு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட வீடு தான். வீட்டோட கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கோடு இருக்குது. அப்போக சாண்டில் அண்ட் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் தான் மேஜராக பயன்படுத்தியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்லைடிங் டைப்பில் ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 கார் நிறுத்தலாங்க பார்க்கிங் ஸ்பேஸில். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அது போக அந்த சைடு வந்து ஒரு பெரிய ஓப்பன் பார்க்கிங் ஸ்பேஸும் இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு அவுட் டாய்லெட்க்கும் பாத்ரூம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட் சைட் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் இருக்குங்க. 4க்கு 6 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு வந்து வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான டோரோடு அமைஞ்சிருக்கு. இந்த டோர் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் இடத்துல ஃபுல்லாமே சிவில் ஒர்க்கில் இந்த மாதிரியான பேனலிங் டிசைன்ஸ் இருக்குது. அது போக மேலேயும் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் வந்து நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் மெயின் டோர் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 16 அளவில் லிவிங் ஏரியா இருக்குது. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஸ்பேஸர் விட்ட மாதிரியான ஹை கிளாஸான வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டர்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மாடர்னான ட்ரெண்டியான இன்டர்ஒர்க்ஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இங்கே வந்து பழைய டிசைன்ஸ்லாம் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான இன்டர்ஒர்க்ஸ் தான் இருக்கும். லிவிங் ஏரியாவில் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான பூஜா கேபினெட் இருக்குது. பூஜா கேபினெட்டில் மயில் இருக்க மாதிரி சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. இந்த சைடு ஃப்ளோட்டிங் டைப்பில் ஒரு மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இந்த டிவி நெட்டோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே வந்து பெரிய பெரிய விண்டோ இருக்குது ஸ்லைடிங் டைப்பில். இந்த சைடு வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பேஸான டைனிங்க்கும் லிவிங்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரியான அழகான உட்டன் பார்ட்டிஷன்லாம் ஒர்க் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஒர்க்ஸும் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு 8க்கு 16. உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த இடத்துல நமக்கு ஹேண்ட் வாஷ் பேசின் செட்டப் வந்துடும். அங்கேயே வந்து மிரர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிச்சன் ஸ்பேஸ்க்கு ரீச் ஆயிருவீங்க. இந்த கிச்சன் ஸ்பேஸுக்கும் டைனிங் ஸ்பேஸுக்கும் இடையில இந்த மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் அமைச்சிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன் ஸ்பேஸுங்க. சட்டிலான கலர் காம்பினேஷன் இன்டர்ஒர்க்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒயிட் கலர் குவாட்ஸில் வந்து கவுண்டர் அமைச்சிருக்கிறாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக 2 இடத்துல ஜன்னல், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டெயில் ஒர்க்கு, அது போக இந்த மாதிரியான வால் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வீட்டோட பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த சிட்பேக் ஸ்பேஸ் போகிறக்கு ஒரு எக்ஸிட் டோர் இருக்குங்க. இதே மாதிரி வீட்டோட லெஃப்ட் ரைட்டு பேக் சைடில் ஃப்ரண்ட் சைட்லன்னு எல்லா சைடுமே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. டைனிங் ஸ்பேஸ் வழியாக போகிற மாதிரி ஒரு பெட்ரூமும், லிவிங் ஸ்பேஸ் வழியாக போகிற மாதிரி ஒரு பெட்ரூமும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். வீட்டோட குபேர் மூலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மூலையில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம் 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 3 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. அது போக நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே நீட்டான ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. போக இந்த இடத்துல ஒரு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 7 அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங் வாலுக்கும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், செராமிக் டைல்ஸாக கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டைல்ஸ் முதல் கொண்டு ஸ்பேஸர் விட்டு தான் லே பண்ணியிருக்காங்க. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூமை காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூம் வந்து டைனிங் ஸ்பேஸ் வழியாக போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நம்ம பார்க்க போகிற பெட்ரூம் வந்து லிவிங் ஸ்பேஸ் வழியாக போகிற மாதிரி இருக்குங்க. 10க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இங்கேயும் சீலிங்கில் ஃபால் சீலிங் இருக்குது. அப்போது லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் அந்த கார்னரில் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் தாண்டி இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இதோட அளவும் 5க்கு 7 தான். தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாட்டி வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம டெரஸ் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீட்டோட எலிவேஷனே பார்க்குறதுக்கு டியூப்ளெக்ஸ் மாடலில் கட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட வீடு தான். இந்த ஏரியா தான் இந்த ஹெட்ரூம் ஏரியா. இதனால தான் இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து நல்லா ப்ரொஜெக்டாகி தெரியுது. இந்த ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா வீட்டோட டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக இந்த இடத்துல ஒரு பெரிய மெட்டல் டோர் இருக்குது. வீட்டோட ரைட் சைடு மட்டும் இல்லை, வீட்டோட பேக் சைடு, லெஃப்ட் சைடுன்னு எல்லா இடத்துலையுமே வந்து பேரப்பெட் வந்து ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடு பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுதுங்க. இந்த சைடு வந்து பர்குலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல அந்த மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கெலாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான WPC போர்டெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. அது போக யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில்
காரமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸ்லாம் சேர்ந்து 73 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள்.